ரவியும் ராஜேஷும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே எம்என்சி கம்பெனில ஒரே நாள் ஜாயின் பண்றாங்க. இந்த எம்என்சி கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கிறது ரொம்ப கிரௌடடான ஏரியா. அங்க பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ரவியும் ராஜேஷும் அன்னைக்கு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிட போலான்னு முடிவு பண்றாங்க. அப்படியே ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நிறைய பானிபூரி கடைகள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. முதல்ல பார்த்த மாதிரி இது கிரௌடட் ஏரியா இல்ல, அதனால நிறைய மக்கள் பானிபூரி வாங்கி சாப்பிடுறத பாக்குறாங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷன் கேரியர்ஸ். நான் டாக்டர் ஷமி. இன்னைக்கு வீடியோல பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல இருக்க கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்றது ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காம்படிஷன். ஏன்னா இங்க காம்படிஷன் ரொம்ப ஃபேரா நடக்கும். இங்க பிரைஸை யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், பிரைஸை யாருமே கண்ட்ரோல் பண்ணலட்டா அப்ப பிரைஸை யார் டிட்டர்மைன் பண்ணுவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க பிரைஸை யாரு டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இதுதான் விலையை நிர்ணயிக்கும். இப்ப பெர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்தவரையில கன்சியூமர்ஸ் தான் ட்ரூ கிங். ஏன்னா கன்சியூமர்ஸுக்கு அந்த பொருளை பத்தின அத்தனை டீடைல்ஸுமே தெரியும். அது மட்டும் இல்ல, எந்த பொருளை யார்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கறத கன்சியூமர்ஸ் தான் தீர்மானிப்பாங்க. இப்போ இந்த பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்போ ராஜேஷுக்கும் ரவிக்கும் ஒரே குழப்பமா இருக்கு, எந்த கடையில போய் பானிபூரி சாப்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா இது கிரௌடட் ஏரியாங்கிறதுனால எல்லா கடையிலயும் ரொம்ப கூட்டமா இருக்குது. இப்ப ஒரு கடையில மட்டும் கூட்டம் அதிகமா இருந்தா எல்லாரும் அந்த கடைக்கு தான் போவாங்க. அப்ப இதுதான் நல்ல கடை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இங்க எல்லா பானிபூரி கடையிலுமே ரொம்ப கூட்டமா இருக்குது. இதுதாங்க பர்ஃபெக்ட் காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ். அதாவது ஒரு பொருளை வாங்குறவங்களும் அதிகமா இருப்பாங்க, அதே பொருளை விக்கிறவங்களும் அதிகமா இருப்பாங்க. இப்போ ராஜேஷுக்கும் ரவிக்கும் அடுத்த கன்ஃபியூஷன் அது என்னன்னா, எல்லா கடையிலும் பானிபூரி ஒரே மாதிரி சைஸ்ல தான் இருக்குது. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடையில போய் பானிபூரி சாப்பிடலாம், அதுல எந்த கடையில டேஸ்ட் நல்லா இருக்கோ அந்த கடையிலேயே ரெகுலர் கஸ்டமர் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால முதல் நாள் ராணி அக்கா கடையில போய் சாப்பிடுறாங்க. இங்க ஒரு பிளேட் பானிபூரியோட விலை 20 ரூபாங்க. மறுநாள் முருகண்ணன் கடையில போய் சாப்பிடுறாங்க. முருகண்ணன் கடையிலயும் ஒரு பிளேட் பானிபூரி 20 ரூபாய் தாங்க. ஆனா ராணி அக்கா கடையிலயும் முருகண்ணன் கடையிலயும் பானிபூரியோட டேஸ்ட் ஒரே மாதிரி தாங்க இருந்துச்சு. இதுதாங்க பெர்ஃபெக்ட் காம்படிஷனோட செகண்ட் ஃபீச்சர், ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட். எல்லா ப்ராடக்ட்டுமே எப்படி இருக்கும்னா ஐடென்டிக்கலா ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் இங்க இருக்க ப்ராடக்ட்ஸுக்கு பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்காது. சப்ஸ்டிடியூஷன்னா என்ன அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்கை நான் பின்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க தாராளமா போய் பாத்துக்கோங்க. மறுநாள் செல்வி அக்கா கடைக்கு போறாங்க. செல்வி அக்கா நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கறதுக்காக 25 ரூபாய்க்கு பானிபூரி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால செல்வி அக்கா கடைக்கு கஸ்டமர்ஸ் வர்றது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இதனால செல்வி அக்கா கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்காங்க. செல்வி அக்கா கிட்ட ஏன் எல்லாரும் பானிபூரி வாங்கலன்னா, எல்லாருக்குமே பானிபூரியோட ரேட், குவாலிட்டி, டேஸ்ட் எல்லாமே தெரியும். இதாங்க பெர்ஃபெக்ட் காம்படிஷனோட தேர்ட் ஃபீச்சர், அதாவது பெர்ஃபெக்ட் நாலேஜ். ஒருவேளை கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக செல்வி அக்கா ஒரு பிளேட் பானிபூரி 15 ரூபாய் அப்படின்னு வித்திருந்தாங்கன்னா இவங்களால மார்க்கெட் காம்படிஷனை சமாளிச்சிருக்க முடியாது. இதனாலதான் பெர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்தவரையில செல்லர்ஸ் பிரைஸ் டேக்கர்ஸ், பிரைஸ் மேக்கர்ஸ் கிடையாது. பிரைஸ் டேக்கர்ஸ்னா ஒரு மார்க்கெட்ல என்ன விலை இருக்கும் அந்த விலைக்கு தான் பொருட்களை விற்க முடியும். ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் பிரைஸை டிட்டர்மைன் பண்ணுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபர்மும் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக அவுட்புட்ல சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது எந்த பேசிஸ்ல பண்ணுவாங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜினல் ரெவன்யூ ஈக்குவல் டு பிரைஸ். இந்த பேசிஸ்ல தான் இவங்க அவுட்புட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணுது. சப்ளை அதிகம் ஆயிடக்கூடாது, அதுக்காக தான். ஒருவேளை ஏதாவது ஒரு செல்லர் என்னோட ப்ராடக்ட் வந்து யூனிக் ப்ராடக்ட் பண்ணுவேன், அதனால நானே பிரைஸை பிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாருன்னா இதுக்கு பேர் தான் பிரைஸ் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்டோரியில செல்வி அக்கா விக்கிற ப்ராடக்ட்ஸ் பிடிக்காம கஸ்டமர்ஸ் வேற கடைக்கு போறாங்க இல்லையா, இதனாலதான் கன்சியூமர்ஸ் கிங் அப்படின்னு சொல்றாங்க. இதான் நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தோம். யாருக்கிட்ட எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கறத கன்சியூமர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. பானிபூரி பிசினஸ் ரொம்ப ப்ராஃபிட்டா இருக்கிறதுனால புதுசா 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிரணும் விவேக்கும் புதுசா கடையை ஓபன் பண்றாங்க. இதாங்க பெர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய ஃபோர்த் ஃபீச்சர், அதாவது ஃப்ரீ என்ட்ரி. பெர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்தவரையில ஷார்ட் ரன்ல ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற ஃபார்ம் எல்லாமே சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் தான் ஏர்ன் பண்ணுவாங்க, அதாவது அதிகப்படியான லாபம். இதனால புது ஃபார்ம்ஸ் அட்ராக்ட் ஆகி நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆவாங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தா சில கடைகள் மூடி கிடந்துச்சு. ஏன்னா அவங்க பானிபூரி பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டாங்க. இதனால கன்சியூமர்ஸ் யாரும் வருத்தப்படல, ஏன்னா கன்சியூமர்ஸ் தான் கிங் ஆச்சே. அதனால யார்கிட்ட பானிபூரி இருக்கோ அவங்க கிட்ட போய் பானிபூரி வாங்கிக்கிட்டாங்க. இதுதான் பெர்ஃபெக்ட் காம்படிஷனுடைய ஃபிஃப்த் ஃபீச்சர், அதாவது ஃப்ரீ எக்ஸிட். பெர்ஃபெக்ட் காம்படிஷனை பொறுத்தவரையில லாங் ரன்ல நார்மல் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். நார்மல் ப்ராஃபிட்னா நஷ்டமும் இல்ல லாபமும் இல்லாத ஒரு சிச்சுவேஷன். இததான் ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த செல்லர்னால ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியலையோ அவங்க மார்க்கெட்டை விட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. இப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்ட் காம்படிஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்கனாமிக் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.